கூடிய மக்கள் எவ்வளவு தூரம் கண்மூடித்தனமா தங்களுக்கு இருந்த மூட நம்பிக்கைகளை அடுத்த விஷயத்தின் மீதும் பயன்படுத்திக்கிட்டு அறிவியல் தெளிவில்லாம சமூக தெளிவில்லாம இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் சாரநாத் தூணுடைய அன்றைய நிலை அப்படிங்கிறது. இன்னைக்கு அசோக சின்னம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கவனிச்சிருக்கோம். அதாவது அது தேசிய சின்னமா இன்னைக்குவே இருக்குது. இந்த தேசிய சின்னம் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயத்துல மூலியமா வந்ததில்லை. அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, மக்கள் தங்களுடைய அறியாமையால அதை அடிக்கடி போய் பார்த்து பார்த்து அங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சீர்திருத்தம் பண்ணாம அப்படியே விட்டுறாங்க. அது காலப்போக்குல மண்மூடி போய் ரொம்ப இறுகி போய் எந்த ஒரு நபரும் தொட முடியாத அளவுக்கு போய் இருந்தது. அப்பதான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அதை பத்தி யோசிச்சு அங்க இருக்கக்கூடிய நிறைய இயந்திரங்களை அன்றைய காலகட்டங்களில் இருந்த இயந்திரங்களை பயன்படுத்தி அதை தூர்வாரி அதை சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை உலகுக்கு அறிவிக்கிறாரு. இது அசோகருடைய இது சாரநாத் தூண் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நிறைய தூண்கள் கண்டுபிடிக்க